வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்டின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்டின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். வரிசையா பாருங்க. நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்கள் உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ரிஷபத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னாலே நல்ல அழகு, அட்ராக்ஷன், நல்ல டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணணும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீட்டா இருக்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அட்ராக்டிவா இருக்கணும். ரொம்ப லவபிளா இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. பெரும்பாலும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல லவ் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் கஷ்டப்படுவாங்க. அந்த லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட் லைஃப் பார்ட்னர ரிஷபம் செலக்ட் பண்ணவே பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல 99 பேர் எக்ஸாக்ட் லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு அவங்க எப்படி, ஏது, என்ன, எப்படிப்பட்ட கேரக்டர், என்ன மாதிரி குணாதிசயம் கொண்டவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. "அம்மா, வாம்மா, சாப்பிடும்மா, சாப்பாடுலாம் எப்படிம்மா? உடம்பு கெட்டு போயிடுமேம்மா, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, என்ன அழகும்மா நீ." அவ்வளதான் முடிஞ்சு போச்சு ரிஷபத்துக்கிட்ட. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு அடிமை. இதான் ரிஷபம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 4 வார்த்தை நல்ல வார்த்தையில பெர்ஃபெக்ட்டான லைஃப் பார்ட்னர செலக்ட் பண்ணாம, தப்பான லைஃப் பார்ட்னர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம ராசிய செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்டின்னா, ரிஷபம், துலாம் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி அஷ்டமத்து ராசிகள செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் வந்து அந்த ஆரம்பம் லவ் பண்ணும்போது ஒரு 4 நாள் நல்ல பேச்சு அவ்வளதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை, பிரச்சனை, அமக்களும் இப்படியே தான் ஓடும். கஷ்டம், துயரம், துக்கம் இப்படிதான். நிம்மதி அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த பாசம், அந்த ஆசம், அந்த ஆசை, லவ்வு, ரொமான்ஸு இது எதுவுமே கிடைக்காது. புரியுதுங்களா? காலம் ஃபுல்லா அந்த லவ்‌க்காகவும், ரொமான்ஸ்‌க்காகவும் ஏங்குவாங்க, ஏங்குவாங்க, ஏங்குவாங்க. சரி ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க பசங்க பொறந்தோனே, அடடா! நம்ம பசங்க தான் வாழ்க்கை அப்படின்னு பசங்க மேல உயிரா இருப்பாங்க. அந்த பசங்களும் திரும்பி பிரதிபலன் குடுக்காது. அந்த பசங்களும் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு. அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சூப்பரா இருக்கு, குரு இருக்காரு அப்படின்னா கிடைச்சிடும். ஆனா வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ரிஷபத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் நான் பார்த்த வரைக்கும் இப்படி பெரும்பாலும் நெறைய பேர் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க. நெறைய குடுப்பாங்க. பிரதிபலன் ஒண்ணுமே கிடைக்காது. பட் இல்லனாலும் நான் குடுக்கறது நான் வந்து லவபிளா தான் இருப்பேன். அப்படின்ற மாரி தான் ரிஷபத்தினோட ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாவே ரிஷபத்துக்குலாம் பெருசா வந்து சூப்பர் டூப்பர் ஒரு ஜாக்பாட் அமக்களம் ராஜயோகம் அப்படின்லாம் வந்து நெறைய விஷயம் வரும். ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. எப்ப பாரு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு மனசு நிம்மதி இல்லாம இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க ரொம்ப பிசிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன்ஸ். பிசிக்கலி அண்ட் எமோஷனலி, மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ். அதனால எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தின்றதுனால ஏமாற்றங்களும் ஜாஸ்தி ரிஷபத்துக்கு. சரி, அப்படிப்பட்ட ரிஷப ராசி பெருசா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்லைங்க. கடந்த சில வருடங்களா. ஏன்னா நானும் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் தான். ஸோ ஃப்ராங்காவே அத சொல்லலாம். பெருசா நல்லா இருக்கு அப்படின்லாம் இல்ல.
ஆனா, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி எப்படி வராரு அப்படின்னா, சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார். மீனம் ரிஷபத்துக்கு 11ஆம் பாவம். ஸோ, சனி வந்து பார்த்தீங்கன்னா, லாப சனியா வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, லாப சனியா வராரு. இது வந்து பாருங்க, ரிஷபத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குது. அதாவது சனி பகவான் வந்து பாருங்க லாபஸ்தானத்துக்கு வராரு. ராகு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் பாவம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல குரு. புரியுதுங்களா? ஸோ, இந்த 3 பெயர்ச்சியுமே ஃபேவரா வருது அப்படின்றது ஒரு பெரிய அமேசிங்கான ரிசல்ட்ட குடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்க பிளானட், இந்த சாயா கிரகங்கள், அதாவது சாயா கிரகம் ராகு, கேது முக்கியமா ராகு 10ஆம் பாவத்துல வர்றது. இந்த அசுபரான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்க பிளானட் 11ஆம் பாவத்துல வர்றது. இதெல்லாம் பொதுவாவே நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்க பிளானட், அசுப கிரகம், சாயா கிரகம்லாம் சுபஸ்தானத்துல வரும்போது, அதனோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசிங்கா இருக்கும். ஒரு ஜாக்பாட், ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. இது எக்ஸாகரேஷன்ஸ் கிடையாது. இது உண்மையும் கூட. புரியுதுங்களா? ராகு 10ல வரும்போது, தொழில்ல ஒரு பிரம்மாண்டம். எங்கேயோ ஒரு கிராமத்தில ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்க ஒரு டாக்டரா இருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டியில வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப ஒரு சோஷியல் மீடியால ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஃபேமஸா வரதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க. இந்த மாரி எல்லாத்துலயுமே நீங்க வச்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபம் ஒரு குடத்துக்குள்ள சுடர்விட்டு எரியிற விளக்கு, இப்ப அந்த குடத்துலருந்து வெளிய எடுத்து வச்சு, பின்னாடி ஒரு கண்ணாடி நெறைய பெரிய கண்ணாடி வச்சா, அதனோட வெளிச்சம் எப்படி பிரகாசமா தெரியுமோ, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரிஷபத்துக்கு. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். சரி. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இந்த ரிஷப ராசிக்கு ஜென்ரலா ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம். ரிஷபத்துக்கு சனி பெருசா கெடுக்க மாட்டாரு அப்படிம்போம். காரணம் என்ன அப்படின்னா, கெட்டு இருக்கும்போதே சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட ஒரு ராசி. ஆட்சி பெற்ற ஒரு ராசி. அப்ப சனிக்கும், சுக்கிரனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். சும்மா வாங்கின்னு போவேன். 4 ஆப்பிளாவது வாங்கின்னு போமாட்டேனா? சும்மாவா போவேன்? அந்த மாரி தான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரும்போது நெறைய நல்லது செய்வாரு. அதுதான் வந்து பாருங்க, ரிஷபத்த பெருசா சனி கெடுக்க மாட்டாரு அப்படின்னு ஜென்ரலா சொல்றது உண்டு. ஆனா பெருசா கெடுக்காமயே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நெறைய ஆஸ்பெக்ட்லன்னு நம்மளுக்கு தெரியும். பட் பியாண்ட் தட் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு லாப சனியா வரதுனால நெறைய லாபங்கள் குடுப்பாரு. ராகு தொழில்ல உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை, ஒரு பிரம்மாண்டம், ஒரு அபரிவிதமான தொழில்ல வந்து ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையும் ராகு பகவான் ஏற்படுத்தி குடுப்பான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல 2ஆம் பாவத்துல இருக்க குரு பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்க குரு பகவான் உங்க வசதி வாய்ப்பை இன்கிரீஸ் பண்ணுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில ரொம்ப நாளா இருந்து வந்த நிம்மதியற்ற சூழ்நிலை, பிள்ளைங்க ரீதியா ஒரு பிரச்சனை. குடும்பத்தில எல்லாருமே வியர்டா இருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில 4 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா 2 பசங்கன்னா, அப்பா ஒரு சைடு, அவரு என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னே தெரியாது. அம்மா ஒரு சைடு, பிள்ளைங்க ஒரு சைடு. இப்படி நெறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இது எல்லாத்துலயும் மாற்றங்கள் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? சரி. அப்ப லாப சனி நீ செய்ற தொழில்ல நல்ல லாபத்த குடுப்பார். பொதுவா வந்து பாருங்க, இந்த அ இண்டிவிஜுவலாவே ஜாதகத்துல அந்த 11ஆம் பாவம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாருங்க, சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நாங்க சொல்லுவோம். கிளையன்ட் கேட்பாங்க, "என்ன மேடம் சனி இருக்காரே" அப்படின்னு. நான் சொல்லுவேன், "கவலைப்படாதீங்க. கட்டு கட்டா வைப்பீங்க, சம்பாதிப்பீங்க" அப்படிம்போம். இதே ராகு இருக்காருன்னா, மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பாவே ஃப்ரீக்வென்ட்டா சொல்லுவாரு. லாபஸ்தானத்துல சளி இருக்குன்னா கண்ணு, கட்டு கட்டா சம்பாதிப்பாங்க. லாபஸ்தானத்துல ராகு இருக்குன்னா, மூட்டை மூட்டையா சம்பாதிப்பாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். பொதுவா வந்து பாருங்க, லாபஸ்தானத்துல சனி இருந்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அந்த சம்பாதிக்கிற வருமானம், அதுல வாங்குற சொத்து அப்படின்றது ஸ்திர சொத்தா இருக்கும். தேவையில்லாம அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பரம்பர பரம்பரையா இருக்குது. பரம்பரையா நல்ல கோடீஸ்வரங்களா இருக்கவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரம்பரை ரீதியா ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் சனி வந்து உச்சமா இருக்கும். இல்ல சனி சூப்பரா இருக்கும். அந்த மாரி பெர்சனாலிட்டீஸா வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பரையாவே வசதியா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சனிய பத்தி வெளிய சொல்றதே இல்ல. பொதுவா சனினாலே எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா சனிக்கு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு அமேசிங்கான பிளஸ் அதெல்லாம் நெறையவே இருக்கு. ஸோ லாபஸ்தானத்துல இருக்க சனி நம்ம கட்டுக்கட்டா சம்பாதிக்க முடியும். அட் த சேம் டைம் சம்பாதிச்சு நம்ம வாங்குற சொத்துக்கள் ஸ்திர சொத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "சனி குடுக்கறத யாராலயும் கெடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு நெனைச்சா யாராலயும் தடுக்க முடியாது" அப்படிம்பாங்க. இது ராகுக்கும் பொருந்தும். அந்த மாரி தான். ஸோ இந்த சனி லாபஸ்தானத்துல இருக்க சனி இவ்ளோ ஒரு நல்ல விஷயத்த ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து சனியினோட பார்வை. சனி பகவான் என்ன பண்றாரு? இந்த லாப சனிய 5ஆம் பாவத்த பார்க்கிறார். 5ஆம் பாவம்ன்றது என்னன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம்.
பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்த பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல பொறப்பு எடுத்திருப்போம் இல்லைங்களா? பொதுவா பிறப்பு அப்படின்றது பல பொறப்பு இருக்கு. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஒரு சிலர் அப்படிலாம் கிடையாதுங்க. பொறப்பு பல பொறப்புன்றதெல்லாம் கிடையாது. அது உங்களோட இஷ்டம் தான் நம்புறது, நம்பாது. ஆன்றோர்களும், சான்றோர்களும் பல பொறப்பு இருக்குன்னு சொல்ல தானே சொல்லியிருக்காங்க. அந்த பல பிறப்புல நம்ம செஞ்ச நன்மைகளுக்கான பிரதிபலன் இந்த காலகட்டத்தில நம்மளுக்கு வந்துரும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில நம்மளுக்கு வந்துரும். 5ஆம் பாவத்த அவரு பார்க்கறதுனால. புரியுதுங்களா? ஸோ அந்த எனக்கு பொறப்ப பத்திலாம் நம்பிக்கை இல்ல அப்டின்னா, இப்போ உங்களுக்கு தோராயமா ஒரு 40 வயசுன்னா, 38 வயசு, 35 வயசு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் நல்லது செஞ்சீங்க. அந்த நல்லதுக்கான பிரதிபலன் வந்துரும். ஆக மொத்தம் நீங்க செஞ்ச நல்லதுக்கான பிரதிபலன் அப்டின்றது வந்துரும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. இது 5ஆம் பாவத்த பார்க்கறனால. அதே மாதிரி 5ஆம் பாவத்த சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால, ரொம்ப நாளா பிள்ளைங்க ரீதியா நம்மளுக்கு இருந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம் நல்ல குடும்பத்தில நம்ம பிள்ளை பொறந்திருக்கோம். நல்ல வசதியான குடும்பம். நம்மளுக்கு இறை வழிபாடு நெறைய இருக்கவங்க. ஒரு கௌரவமான குடும்பத்தில பொறந்து, அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம பிள்ளைக்கு ராகு தசை. அதனால சம்மந்தமே இல்லாம எந்த விதத்திலயும் ஈக்குவல் இல்லாத ஒரு பையன லவ் பண்ணுது. எந்த விதத்திலயும் ஈக்குவல் இல்லாத ஒரு பொண்ண பையன் லவ் பண்றான். சொன்னா கேட்க மாட்டேன்றான். இப்படி பல குறைபாடுகள் இருக்க தானே செஞ்சுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வந்து மெடிசின் சேர்த்தனோங்க. புள்ள படிக்கவே மாட்டேங்குது. ஃபெயில் ஆவுது. ஆ அரியர்ஸ் வைக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, சனி பகவானோட பார்வை 8ஆம் பாவம் துஷ்தானத்த பார்க்குறார். துஷ்தானத்த பார்க்கறனால நம்ம என்ன காரணமே தெரியல. ஒண்ணுமே செய்யல. ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம். அதனால சொசைட்டில அத வந்து நம்ம செஞ்ச இத்துணூண்டு தப்பு இவ்ளோ பெருசாச்சு. கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் வச்சு அந்த தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாகரேட் பண்ணாங்க. அதனால அப்ப எனக்கு தலைகுனிவு இருந்துச்சு. அந்த தலைகுனிவுக்கு இன்னைக்கு பதில் வருது. அதாவது அன்னைக்கு அசிங்கப்பட்டது, இன்னைக்கு அதுக்கான "அன்னைக்கு தெரியாம உங்கள சொல்லிட்டோங்க. தப்பா புரிஞ்சுக்கணும். சாரி" அப்படின்னு 4 பேர் வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏற்பட்ட அசிங்கத்துக்கு இன்னைக்கு பதிலடியா நல்ல மரியாத அப்படின்றது நம்மளுக்கு சொசைட்டில இன்கிரீஸ் ஆகும். ஆன் தி ஹோல் வந்து சொல்லணும் அப்படின்னாங்க, ரிஷபம் சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில்ல மேன்மை, பொருளாதாரத்தில முன்னேற்றம். எல்லாமே அந்த 3 அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சனி பெயர்ச்சி, மே மாசம் 14ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி, மே மாசம் 18ஆம் தேதி வரக்கூடிய ராகு பயிற்சி எல்லாமே அமேசிங்கா இருக்கிறது. ராகு கேது பயிற்சி எல்லாமே அமேசிங்கா இருக்கிறது யாருக்கு? அப்டின்னா ரிஷபத்துக்கு. புரியுதுங்களா? சரி. இப்ப ராகுனோட பொசிஷன் சொல்லிட்டோம். 10ஆம் பாவம். கேது வந்து 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்துல இருக்க கேதுவ நம்ம மறக்க முடியாது. அ அவர்னால வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டிய நம்ம சொல்லாம இருக்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 4ஆம் பாவம் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல ஏதோ ஒரு குறைபாடு, நம்மளோட ஹாப்பினஸ்ல ஏதோ ஒரு குறைபாடு, விட்டேத்தியா இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? ரிஷபத்துக்கு அடிக்கடிக்கு அப்படி வரும். அது வேற. பட் இந்த 4ஆம் பாவ கேது ஸ்பெசிஃபிக்கா அத இன்டியூஸ் பண்ணுவாரு. என்னடா இது வாழ்க்கை? நிம்மதியே இல்லையே! இந்த லைஃபே புடிக்க மாட்டேன்தே! பொதுவா வந்து கேது அப்படின்னாலே சுருக்குறது. நம்ம நெறைய பேரோட பழகுறோம் அப்டின்னா, அந்த பழக்கத்த சுருக்குவாரு. சோஷியல் வித்ட்ராயல் அப்டின்றத கொண்டு வருவாரு. 4 பேர பார்த்து சிரிக்கிறோம் அப்டின்னா, அந்த சிரிப்புக்கு ஒரு பஞ்சத்த குடுப்பாரு. ஆ எல்லா சுக போகங்கள்லயும் இருந்து வெளிய வர பாப்பாரு. அத வந்து சுருக்க பாப்பாரு. இதுதான் வந்து கேது. இவரு அந்த சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால, நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்டின்றது நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து பாருங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்க்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறது. பெருசா யார் கூடயும் பழகாம, இந்த மாரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா கேது பகவான் ஏற்படுத்துவாரு. அதுக்கும் மேல அம்மா தாயார் உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, குறைபாடு, தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கியமின்மை அப்படின்றது சாலிடா ஏற்படுத்துவாரு. அப்ப அம்மா வந்து வயதானவங்களா இருக்கிறாங்க. இல்ல நடுத்தர வயது தாங்க. சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க சர்க்கரை இருக்கு. சர்க்கரைய கான்ஸ்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கான மருந்து, உணவு முறைகள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா, அது சம் நெகட்டிவ் இம்பேக்ட் அம்மானோட உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால நம்ம மனசுல சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். வேற எதுவுமே இல்ல. ரிஷபம் அ இந்த சனிய வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெனச்சேன், நடக்கல, யோசிச்சேன், செய்ய முடியல, பண்ணலான்னு பார்த்தேன். கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடைக்கல. ஸ்கோப்பே இல்ல. அவ்வளதான். நான் வந்து அவுட் அப்டின்ற மாரிலாம் ரிஷபம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு என்னடா இது? இது நம்ப வாழ்க்கை தானா? ஒரே வந்து தென்றலா வீச ஆரம்பிக்குதே! புயலா இருந்துச்சு. பெருசா புயல் இல்லனாலும் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
புயல் அடிக்கும், காத்தே இல்லாம இருக்கும். இப்படிதான் இருந்துச்சு. தென்றல் ஒரு நாள் கூட வீசலையே! நம்ம வாழ்க்கையிலயும் தென்றல்ன்றது வீசுதா? அப்படின்ற மாரி நீங்க நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுறது அடிக்கடி கிள்ளி கிள்ளி பார்த்துப்பீங்க. இது உண்மதானா? இது கனவா? அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரிஷபத்துக்கான சனிப்பெயர்ச்சி. ரிஷபம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. அமேசிங்கா இருக்கு. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ரிஷபம் காத்து உங்க சைடு தென்றலா வீசக்கூடிய காலகட்டம் இந்த 2 1/2 வருட காலகட்டமும். ஸோ, எந்த அளவுக்கு நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் ஆவ பார்க்குறீங்களோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சனி பெயர்ச்சி வேற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ ஏற்படுத்தும். இந்த சனி பெயர்ச்சி சூப்பரா இருக்கு. அமேசிங்கா இருக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்டின்னாலும் நம்ம பரிகாரம் அப்டின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது என்ன அப்டின்னா, பொதுவா வந்து பாருங்க, நம்ம தொழில் சக்சஸ நோக்கி ஓடும். அப்ப பொதுவா சக்சஸ் அப்டின்னாலே அங்க அம்பிகை வந்துருவா. அம்பிகை வழிபாடு கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கைக்கு நெய் விளக்கு, இல்ல எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்துங்க. இல்ல அப்டின்னா, வீட்ல இருந்தபடியே நான் அம்பிகை வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம். மைஷாசுர மர்தினி ஸ்லோகமே வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்க்கான மந்திரம். அ மந்த்ரா அது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கீ டூ சக்சஸ் அப்டின்னு சொல்லலாம். அந்த மந்திரத்த பாராயணம் பண்ணும்போது, அமேசிங்கான ரிசல்ட் வரும். ரிஷபம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்களுக்காகவே சனி பகவான் நெறைய விஷயத்த வாரி வழங்க ரெடியா இருக்காரு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்க ரெடியா இருக்காரு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.